சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். 51 வயதான இவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். மணிகண்டனின் மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். இவர்களுக்கு வாலிப வயதில் ஒரு மகன் உள்ளார். தந்தையும் மகனும் வசிக்கும் வீட்டில் மணிகண்டனின் மாமியாரும் வசித்து வருகிறார். 75 வயதான அந்த மூதாட்டி தன்னுடைய மருமகனுக்கும் பேரனுக்கும் சமைத்து கொடுத்து வந்தார். தன்னுடைய மகள் உயிரிழந்து விட்ட நிலையில் மருமகன் மணிகண்டனை தனது மகனாக நினைத்து மூதாட்டி நாள்தோறும் கவனித்து வந்துள்ளார். கூலி தொழிலாளி மணிகண்டனுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான மணிகண்டன் தினம்தோறும் தள்ளாடிய போதையில் வீட்டுக்கு வருவார். இதனால் அந்த குடும்பத்தில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்து வந்தன. இந்த சூழலில் கடந்த 15ஆம் தேதி இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்த மணிகண்டன் அங்கும் இங்குமாய் சுற்றித் திரிந்துள்ளார். நள்ளிரவு நேரத்தில் தலைக்கேறிய போதையில் இருந்த மணிகண்டன் திடீரென மூதாட்டி தூங்கிக் கொண்டிருக்கும் தனி அறைக்கு சென்றுள்ளார். அங்கு 75 வயதான மூதாட்டி என்றும் பாராமல் மணிகண்டன் அவரிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மூதாட்டி அவரிடமிருந்து தப்பிக்க கத்தி கூச்சலிட்டதால் அங்கு ஊர் மக்கள் கூட தொடங்கினர். அப்போது வேறொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பேரன் பாட்டியின் சத்தம் கேட்டு அவருடைய அறைக்கு வந்துள்ளார். அங்கு பாட்டியின் நிலைமையை பார்த்து அதிர்ச்சியடைந்த பேரன் ஆத்திரத்தில் தனது தந்தை மணிகண்டனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த காயமடைந்த மணிகண்டனை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் மணிகண்டனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு பிறகு மணிகண்டனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தாய் போல் வளர்த்த மாமியாரை மருமகனே குடிபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் கோவையில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.